சென்னை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அரசுடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வி. ஓகே, அப்புறம் எனது 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் விடுப்பு எடுத்து பணியை புறக்கணித்தனர். அங்கே பாருங்கள், ஆஃபீஸ்லாம் வெறிச்சு ஓடி கிடக்குது போல இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்த்துக்கலாமா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் நேற்று தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை எழிலக வளாகத்தில் உள்ள அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி கிடப்பதை படத்தில் காணலாம். எழிலகம், சென்னை. ஆமாம், எழிலகம் இந்த மெரினா பீச் பக்கத்தில் இருக்கும். சரி, ஓகே, விஷயத்துக்கு வரும். இந்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் ஏன் போராட்டம் நடத்துகிறாங்கனாக்கா, பழைய ஊதியம், புதிய ஊதியம் அப்படி சொல்லி 2 விஷயம் இருக்குது. அது நான் ஜாஸ்தி உள்ளெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா நம்ம வீடியோ 2 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, 1 நிமிஷத்துக்கு மேலே இல்லை, வெறும் 40 செகண்டு கூட அவனும் பார்க்க மாட்டான். ஸோ நான் எதை சொல்கிறேன்னா, இந்த அரசு ஊழியர்களாகட்டும், ஆசிரியர்களாகட்டும், இவங்க போராட்டம் பண்ணுறாங்க ஆகட்டும், இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு பிடித்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பென்ஷன் அப்படின்ற ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதை தூக்கிடணும். அது இருக்கக்கூடாது. எப்போ ஒருத்தர் வேலை செய்யலையோ அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னத்துக்கு காசு கொடுக்குறீங்க? இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். ஒன்ஸ் அவன் வேலை செய்யலை, அதுக்கப்புறம் நான் ஓய்வூதியம், அந்த ஊதியம், இந்த ஊதியம், அவன் வீட்டு காசு, எங்கள் வீட்டு வரி காசு நீ போய் இப்படி கொடுத்துக்கிட்டு இருப்பியா? இதெல்லாம் கொடுமையான ஒரு விஷயம். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் கூட இது நடக்குது. தப்பு. பென்ஷன் என்ற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது. அதனால தான் பென்ஷன் வாங்குபவர்கள் கூட லோன் கொடுக்குறோன்னு லோன் அழிஞ்சுன்னு இருக்கிறானுங்க. திருப்பசங்கள்லாம் திருமணசி காசுனாலும் அரசாங்கத்தில் வேலை செய்யணுமா, கழுதம் வச்சாலும் கவர்மெண்ட்டில் வேலை செய்யணுமா. ஏன் தெரியுமா? அப்போ தான் ஓபி அடிக்கலாம். அப்போ தான் ஏன் ஓபி எடுக்கலாம்? போய் ஆஃபீஸில் உக்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கலாம், காசை வாங்கலாம். சின்ன சின்ன வேலைக்கு கூட பியூன் மூலியமாக அப்படி காசு வாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு அவனுக்கு பென்ஷன் கொடுக்குறீங்க? இன்னும் சொல்லப்போனால் அந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் இவங்களை தூக்கிடு, ப்ரைவேட்டாக போடு. அவன் கொஞ்சம் காசு அதிகமாக வாங்கினா கூட சின்சியராக ஒர்க் பண்ணுவேன். அவன் ஒர்க்கே பண்ண மாட்டான். குமுத புக்கு, ஆனந்த புக்கு படிச்சிக்கின்னு லஞ்சம் வாங்கி ஊரை அரசு தப்புன்ற. அப்புறம் அரசு ஊழியர்கள் என்ன மயிறு தூக்குடானுங்கள? அரசு ஊழியர் வேணாம், ஒரு மயிறு வேணாம், ப்ரைவேட். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இங்கேருந்து தான் வேலை செய்கிறான். இல்லீகல் இமிகிரன்ஸ்ன்றான், அதுன்றான். எல்லாம் மாற்றுங்கப்பா சட்டத்தை. இதெல்லாம் கருமம் பிடிச்ச சட்டம். அரசாங்கம், நீதிபதி, வக்கீல், கருமம். ஐயா அசிங்கமாக இருக்குதுப்பா. ப்ரைவேட்டுக்கு முக்கியத்துவம் கொடு, எல்லாமே சிறப்பாக போவோம். இந்த அரசாங்கம் தூக்கு. இந்த அரசாங்கமே தப்பு. பிரயாக்ராஜ் பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். பிரயாக்ராஜில் நடந்து வரும் மகா கும்பமேளா இன்றுடன் நிறைவு. ஓகே, பார்த்தீங்களா? ஆமாம், மகா கும்பமேளா நிறைவு நாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரயாக்ராஜ் வந்த பக்தர்களின் வாகனங்கள் நீண்ட தொலைவு அணி வகுத்து நின்ற காட்சி. ஓகே, நெரிசலை தவிர்க்க கட்டுப்பாடுகள் விதிப்பு. மகா கும்பமேளா 63 கோடி பேர் புனித நீராடினர். நிறைவு விழா வாகனங்களுக்கு தடை, கட்டுப்பாடுகள். விடிய புனித நீராடினர். ஓகேவா? விடிய குளிர். என்ன மாதிரி குளிருங்க அங்கே, செம்ம குளிர் இருக்கும். இந்த பார்த்தீங்களா இந்த ஃபோட்டோ? திஸ் ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் தெரியுதா? சாட்சியாத் நான் தான். நல்லா விதை குழந்தை கொடுக்கும். க்ளோஸில் கூட காட்டுறோம் பாருங்க. பின்னால் இருக்கிறது யார் தருமா? இன்றைக்கி சிவராத்திரியில். ஆமாம் அவர் தான், அந்த சிவன் தான் அங்கே இருக்கிறார். இது எப்போ எடுத்ததுன்னா 2011 எடுத்தது. 2000 ஆமாம் 10 2010 என் மகன் மைக்கேல் ஜாக்சன் இறந்துட்டான். அப்புறம் 2011 ஒரு தடவை, அப்புறம் 2012 ஒரு தடவை அந்த பிண்டம் கொடுப்பதற்காக போயிருந்தேன். அங்கே வாரணாசி தான், காசி தான், கஞ்சா அங்கே தான். நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மோட்டர் செட்டு இதே மாதிரி ஒரு சம்பவம் கூட நடந்தது. 6 வருடத்துக்கு ஒரு முறை நடப்பது. என்ன மேலே அது மேளா. அப்புறம் 12 வருஷத்துக்கு ஒன்று நடக்கும். இப்போ நடக்கிறது 144, 144. ஆமாம், 144னால் தடை விதிக்க வேண்டும். அங்கேனா கும்பல் 53 கோடி பேர் என்னமோ போட்டுருக்குங்க அங்கே. அப்புறம் அடமத்தலம் கட்டு, மேலைய கட்டு, தலிய கட்டு, கண்ணா கண்ணா.
ஆனால் மூத்தத்தை கொட்டு மனத்தை கொட்டு மூத்தத்தை கொட்டு மனத்தை கொட்டு கண்ணை என் கண் 53 பேர்ப்பா புனித அந்த அது தானே கங்கா யமுனா சங்க அது மாதிரி ஒரு சீரியலில் கூட நடிச்சிருக்கு. கங்கா யமுனா சரஸ்வதி சங்கம்னு ஒரு சீரியல் இப்போ இல்லை, ரொம்ப வருஷம் அதான் நான் கூட நடிச்சிருக்கேன். நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, எத்தனையோ டிஎம்சி மூத்திரம் எத்தனையோ டன் கணக்கான மலத்தை அதில் கொட்டிட்டு அந்த மந்திரி சொல்கிறானா வா சூப்பர் அப்படின்ட்டு. என்னடா டே உங்கள் ஞானம் உங்கள் அறிவு இப்படி நாசமாக போச்சுடா பாவிங்களா டே. ஏடா இந்த விஞ்ஞான உலகத்தை சந்திர மண்டலத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டான், வானத்தில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுன்னு மூத்திரம் விடுறத புனித நீர்ன்ற மலத்தை கொட்டுற இடத்த மகாநதின்ற என்னமோ போடாடே போங்கடா எப்படியா போங்கடா. கோவை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. அது என்னன்னு பார்த்துருவோமாங்க. அப்புறம் அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் வீடு, அப்புறம் நிறுவனங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனை கோவையில் பரபரப்பு. இதோ தான் போல இருக்குது. நம்ம எப்பவும் உள்ளே போய் படிக்க மாட்டோம், ஏன்னா அது நமக்கு புரியாது. மக்கள் யாரும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் அம்மன் அர்ஜுனன் எம்எல்ஏ வீட்டின் முன்பு குவிந்த அதிமுக வரை படத்தில் காணலாம். இதோ பார்த்தீங்களா, இதுதான் போல இருக்குதுங்க. அதிமுக அந்த அம்மன் அர்ஜுனன் ஓகேவங்களா, அவங்க வீட்டுக்கு முன்னால். சரி, ஓகே, நம்ம அந்த விஷயம் என்னன்னு பார்த்துடுவோம். இப்போ அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு. ரைட்டு, ஓகேங்க. இந்த பணம்லாம் எங்கெங்கே போய் முடக்கப்படும், எங்கே சேமிக்கப்படும்? ஒன்று பேங்க்கு, இல்லை நிலம், அவ்வளோதானே. வெரி சிம்பிள். இல்லை தங்கம் வாங்குவான், அது கூட பார்த்தீங்கன்னா பவுனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து தங்கம் விலை மீண்டும் புதிய உச்சமாக. இந்த 3 விஷயம் இல்லாட்டினா அந்த பனாமா பேப்பர்ஸு, இல்லைன்னா துபாய், இல்லை லண்டனு, அப்புறம் அமெரிக்காவில் அந்த மாதிரிலாம் நீங்கள் திட்டுத்தனமாக சேர்த்த பணத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே அமெரிக்காவில் சேமிக்க முடியாது, பூச்சி சுட்டுருவான். துபாயிலெலாம் பண்ண முடியும். துபாய் இன்னும் நிறைய அரபு நாடுகள், இன்னும் அந்த பனாமா பேப்பர்ஸ், இந்த மாதிரி சுவிஸ் பேங்க், இந்த மாதிரிலாம் அங்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் பதுக்க முடியும். நாங்கள் பெரிய கிறிஸ்துவர்கள், ஆமாம், பாவமே செய்யக்கூடாது அப்படி இப்படி நல்லா போதனை நல்லா பண்ணுவாங்க வேட்டிகன் சிட்டியில். ஆனால் இந்த மாதிரி திருட்டு பசங்களுக்கு கொண்டு வர பணத்தை நீ யார், இன்னா, எப்படி சம்பாரிச்ச, எதையும் கேட்க மாட்டோம். அயோக்கியத்தனம் பண்ணுவானுங்க அந்த கிறிஸ்துவனுங்க. முஸ்லீம்லாம் அப்படி தான். ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு உனக்கு எவன் எந்தெந்த லேண்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பேங்க்கில் போய் எவெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்கா ரொம்ப ஈஸியாக அவங்ககிட்ட கொடுறா. யாரெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க கொடுறான்னா அவங்க கொடுக்கணும். அதுக்கு எந்த மாதிரி ஆள் போட்டு போய் கடை கொடுக்க மாட்டோம். அதுக்கு இருக்குது இடி, அது இது பெரிய பெரிய கேக்ஸாக கிடைக்கும். அதில் 75% பேர் பினாமியாக சுற்றினுக்கிறாங்க. ரோட்டில் போதே காரு, இதெல்லாம் எவன் தானே வளர்ச்சியாக சம்பாதிக்கிறாங்களா? பினாமிங்க காரு அடித்து மூஞ்சி கீஞ்சிலாம் கிளின்னு கிழிச்சா அத்தனை பயல சொத்து எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த கவர்மெண்ட் செய்யாது. இந்த கவர்மெண்ட்டே அப்படி தானே பினாமிங்களை வச்சு தானே மூத்திரம் விடுறான், பீப்பாடுறான், சொறி அப்போலோவில் போய் பட்டுக்கிறான். ஒன்றுங்களை திட்ட முடியாது. ஆமாம், திட்ட முடியாது ஏன்ற. அப்புறம் என்ன அப்படியே நம்ம அடுத்தது என்ன பேச போகிறான், இவன் அடுத்தது என்ன சொல்லுவானா, அப்படியே நான் தொங்க போட்டு பார்த்துன்னுக்கிறேன். திட்ட முடியாது. மறுபடியும் அந்த திமுக தான் ஜெயிக்கும். ஏற்கனவே துட்டு வாங்கி தின்ன பையன். ஆமாம், புரியுதா? துட்டு அவன் கொடுப்பான் மறுபடியும் இதே தான். சென்னை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களை ஏமாற்றினால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஏமாறும். Oh my God, what is this man? சென்னை எழிலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது, உள்ள நிறைய விஷயம் இருக்குது, நான் படிக்க மாட்டேன், நான் உள்ள போய் படிக்கிறது கிடையாது. அப்புறம் இதுதான் எனக்கு கொஞ்சம் மனது வலிக்கக்கூடிய இது. ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்களா, ஒரு பாப்பா கிளாஸ் நடத்தினுக்குது, ஒரு மாணவி கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் போராட்டத்தால் அரசு பள்ளிகளில் பாடம் நடத்திய மாணவிகள். கோவில்பட்டி, ஊர் பேர் கோவில்பட்டி நகராட்சி நடுநிலை பள்ளியில் மாணவர்களும் எட்டயபுரம் பாரதியார் நூற்றாண்டு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் மாணவி ஒருவரும் பாடம் நடத்திய காட்சி. ஒரு தடவை பார்த்துடுங்க. ஓகே,
ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஜாக்டோ ஜியோ அது ஒரு அமைப்பு. எஸ் ஐ திங்க் அது ஜாக்டோ அது என்னமோ ஜாயின் அந்த மாதிரிலாம் ஒரு ஜாக்டோ ஜியோ இவங்க வேலையே இதுதான். அந்த ஓடுது வட்டாட்சியாரா அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டா அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கோம். அப்படியே அப்படியே பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுன்னு அந்த குமுதம் அப்புறம் ஆனந்த விகடன் அந்த பேப்பர் வச்சுருக்கோம் நிற்பாங்க. எங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு வரிசையாக நிற்பாங்க போராட்டம் அந்த பதாகைகளை கையில் வச்சுக்கின்னு. ஆமாம், பார்த்துருக்கேன். ஏங்க படிப்பு சொல்லி கொடுக்க வேண்டிய நேரத்தில் ஸ்ட்ரைக் பண்ணுறிய, இதெல்லாம் தப்பு இல்லை. ஏழுதா ஒரு தடவை அந்த பஸ்ஸு ஓடுறவனுங்களை ஒரு தடவை நல்லா ஆப்பு வச்சு இதுவனுங்கெல்லாம் நல்லா ஆப்பு வைக்கணும். செம்மையாக கூப்பிட்டு வச்சு பலாது அந்த க்யூவில் நிற்கிறானுங்க பார்த்தீங்களா, அப்படியே கூப்பிடணும். ஒன்று கூப்பிட்டு கிடையாண்டா அப்படி சொல்லிட்டு பலார் ஓடு, அப்புறம் மறுபடியும் அவங்க கூப்பிடணும் பலார், திருப்பியும் கூப்பிடணும் மறுபடியும் பலார் ஓடுங்கடா, உங்களுக்குலாம் வேலையே கிடையாது. ஆமாம், நம்ம ஜான் டொனால்டு, நம்ம யார் டொனால்டு ஜான் ட்ரம்ப் இருக்கிறாரு பாருங்க, அவர் மாதிரி ஒருத்தர் நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியாவில் வந்து அதிபர் ஆகிட்டார்னு வச்சிங்களேன், நுங்க எடுத்துடுவார், பருப்பு கருப்புலாம் எடுத்துடுவார். யார் தாங்க டொனால்ட் ஜான் ட்ரம்ப். வேறெல்லாம் கிள்ளிடுவார், அச்சு மூஞ்சிக்கெல்லாம் கீச்சு ஓடுகடாங்க. இந்த சாவடிச்சு போட்டு தூக்கிட்டு போய் கடலில் வச்சு சுட்டு போட்டுருவார் இந்த மாதிரி திட்டு பசங்கள்லாம். ஏன்னா படிப்பு சொல்ல வேண்டிய என் பாப்பா ஒன்று படிப்பு சொல்லி கொடுத்துன்னு இருக்குது. 48 லட்சம் பேர் என்னமோ வேலைக்கு வரலையா, மீது என்னமோ 92% வேலைக்கு வந்ததா சொல்கிறானுங்க. இதே வேலைங்க இந்த இது வட்டாரச்சியாரியார் வரிசையில் போயிட்டு பல வருஷமாக இது ஓடுது. இன்னைக்கு இல்லை, வருவான் ஸ்ட்ரைக் பண்ணுவான், அப்புறம் ஸ்ட்ரைக் இல்லைனுவான், அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணுவான், அப்புறம் இல்லைனுவான், ஸ்ட்ரைக் பண்ணுவான், இல்லைனுவான், ஸ்ட்ரைக் பண்ணுவான், இல்லைனுவான். ஹை, நெல்லை பிப்ரவரி 26 தினத்தந்தி. தலைப்பு செய்திகள். நெல்லை ரயில் நிலையத்தில் இந்தி எழுத்துக்கள் அழிப்பு. மை காட், ஓ மை காட். நெல்லை சந்திப்பு ரயில் நிலைய பெயர் பலகையில் இந்திய எழுத்துக்கள் அழிக்கப்பட்டு இருப்பதையும் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதையும் படத்தில் காணலாம். வேலூர் தலைமை அஞ்சலகம், வேலூர் ஹெட் போர்ட் ஆஃபீஸ். வேலூர் தலைமை தபால் நிலையத்தில் பெயர் பலகையில் இருந்த இந்தி எழுத்துக்களை திமுகவினர் அழித்த போது எடுத்த படம். லுக் திஸ் பிக்சர். அது நான் பாருங்கள் அன்பானவர்களை. ஒரு விஷயம் நீங்கள் இதிலிருந்து தெரிஞ்சுக்கணும். மை டியர் போர்ட் பீப்புள்ஸ், வீவர் சில்ட்ரன்ஸ், இளைஞர்களே, வாலிப பெண்களே, இதுவே உலக அழிவிற்கு ஒரு அடையாளம் என்று எச்சரிக்கை என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உலகத்தில் வந்து சிறந்தது மழை மொழி, அப்புறம் நம்ம குயில், நீர்வீழ்ச்சிகள், இது மாதிரி ஏகப்பட்ட மொழிகள் இருக்கிறது. மொழிகள் அல்லது ஒலி. ஆமாம், மியூசிக் கியூஸ் ஓல்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. மியூசிக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா வகையான நோய்களையும் வந்து தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே மியூசிக்கை காசுக்கு விற்கிறானுங்க, அவங்கள பற்றி பேசக்கூடாது. மியூசிக்கு, கல்வி இதெல்லாம் வந்து காசுக்கு விற்கப்படக்கூடாது, ஃப்ரீயாக அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குயில் கொடுக்கவில்லையா, நீர்வீழ்ச்சி கொடுக்கவில்லையா, இடி கொடுக்கவில்லையா, மழை, எவ்வளோ அற்புதமான மொழிகளை கொடுக்கறது. அப்படி தான் மொழிகள் 10, 20, 30, 40 மொழிகள் கற்றுக்கொண்டவன் உலகம் அறிந்தவன். உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம், வேலை செய்யலாம், வரலாம், அவங்க கூட பழகலாம், அவங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள், நடை, ஊடை, ஸ்டைல், கேல் அப்படியே தெரிஞ்சிக்க முடியும். ஒருத்தரை படிக்க முடியும். 10 புத்தகங்களை படித்தவன் 10 ஆசிரியர்களை படிக்கிறான், 10 கதாபாத்திரங்களை, 100 கதாபாத்திரங்களை படிக்கிறான். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை படிக்க முடியும். அதுக்கு மொழி ரொம்ப முக்கியம். ஒரு ஆசிரியர் ஆகணும், ஒரு கதாசிரியர் ஆகணும், இல்லை குறிப்புகள் எழுதணும், அதுக்கு படிப்பு ரொம்ப தேவை. வெறும் தமிழை வைத்துக்கொண்டு ஒரு கிணற்று தவளையாக நீ வாழ விரும்பாதே இளைஞனே, வாலிப பெண். தயவு செஞ்சு உன்னால் எவ்வளோ மொழிகள் படிக்க முடியுமோ படிங்க. ரெண்டாவது பாருங்கள், அது வந்து தேசிய மொழி, மும்மொழி. அவங்க வந்து ஹிந்தி தான் கற்றுக்கணும்னு சொல்லி திணிக்கலை. காலங்காலமாக அதை செஞ்சு இப்போ இந்த அரசியல்வாதிகள் பொழப்பு நடத்துறதுக்கு. ஆமாம், மக்கள் எல்லாம் எதையும் படிக்கக்கூடாது, அவன் அறிவாளி ஆகக்கூடாது, அவன் அறிவாளி ஆகிட்டா இவன் பழப்பு என்ன, அவன் ஜோரங்க தின்னுவான், அப்போ பிச்சை தான் எடுக்கணும் ரோட்டில். அதுக்கு மக்களை கொத்தொழிமையாக கடைசி வரைக்கும் படிக்காமல் இருக்கணுன்றதுக்காக இவனுங்க இப்படி செய்வாங்க. இது காலங்காலமாக ஓடுது. பட் வாலிப பெண் இளைஞனை, நீ இன்னைக்கு வந்து விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறாய். உனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், கல்வி ரொம்ப முக்கியம். நிறைய மொழிகள் கற்றுக்கொள். எவ்வளோ மொழிகள் கற்றுக்கொள்கிறாயோ அவ்வளோ வந்து உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் குழந்தை குட்டிங்க நல்லா இருக்கும். தயவுசெய்து எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு மட்டும் போடாத. என்ன ஓகேவா? எந்த கட்சிக்காரனுக்கும் ஓட்டு போடாது. தேங்க்யூ. நான் நம்புகிறேன் நீ யாருக்கும் போட மாட்டேன்னு. சென்னை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி. தலைப்பு செய்திகள். ஓகே, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். 5ஆம் தேதி அனைத்து கட்சி
கூட்டம் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அங்கே உட்காந்துருக்கிறாரு. ஓகே, சரியா? என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது எடுத்த படம். மக்கள் தொகைக்கு ஏற்ப மறுசீரமைப்பாங்க. மக்கள் தொகைக்கு ஏற்ப மறுசீரமைப்பு. 8 நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் தமிழகமாக 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. ஏற்கனவே இப்போ தான் என்னமோ ஒரு 6-7 தொகுதிகளை இணைச்சாங்க. அனைத்து கட்சி கூட்டம், தொகுதி மறுசீரமைப்பு, 8 தொகுதிகள் குறையும். இப்படி நாடு முழுவதும் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தால் தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள தொகுதிகளில் 8 தொகுதிகளை குறைக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அதாவது இனி தமிழகத்தில் 39 எம்பிக்கள் இருக்க மாட்டார்கள், 31 எம்பிக்கள் தான் இருப்பார்கள். இது போதுங்க, பெரிய நியூஸு. நான் படித்தாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. சரி, நம்ம இப்போ வந்துடுவோம். இப்போது இந்த மாதிரி இந்த துக்ளக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் துக்ளக் ஆட்சின்னு சொல்லுவாங்க, டெல்லி. ஆமாம், தலைநகரை மாற்றி கொண்டே இருப்பார். அந்த மாதிரி இப்போ தான் என்னமோ இணைச்சாங்க, மறுபடியும் பிரிக்கிறாங்க. எல்லாம் பாவங்க, நம்ம கஷ்டப்படுற ரத்தம், நம்ம வேர்வை, இவங்களுக்கு சம்பளம் தான் நம்ம பணம் போகுதுன்னா, நம்ம பண்ணால் நம்ம தான் அவங்களுக்கெல்லாம் முதலாளி. ஆமாம், குசு விடுறோம்ல, அதுக்கு கூட வரி வாங்குறாங்க. குசு இந்த மூக்செலி அதுக்கு கூட வரி கொடுக்குறோங்க. சிரிக்கிறதுக்கு வரி கொடுக்குறோம், அழுவுறதுக்கு வரி கொடுக்குறோம். கதவை தட்டினா அதுக்கு ஒரு வரி, கேட்டை மூடினா அதுக்கு ஒரு வரி. இவ்வளோ வரி பணத்தையும் நம்ம பணத்தையும் வாங்கிக்கிட்டு 8 தொகுதி இழப்பாங்களாம். இவங்க பண்ணுவாங்களா? டே அறிவுகட்ட பசங்களா, படிக்காத பசங்களா, டே முட்டா பசங்களா, டே வாலிப பெண்களை, இளைஞர்களே, கருமாவும் முடிச்சவனா, ஏன்மோ ஏஐ ஓப்பன் ஆகின்ற சாட்டு ஜிபிடின்ற டீப் சீக்குன்ற ஏடா இந்த மாதிரி சிக்கு பிடிச்சவனுங்களுக்கு ஓட்ட போட்டு தேச துருவியா உன் அப்பனும் ஆத்தாலாம் இதே மாதிரி. சரி, விடு இந்த கிளை பசங்கள்லாம் ஜாதான் போகலாம். நீங்களாலும் வருங்காலத்தில் கொஞ்சம் அவங்க கேட்காட்டா. ஆமாம், திமுக அவங்க பேங்க் வச்சுருக்குறாங்க. என்னது வாக்கு பேங்க். அங்கே அதிமுக 1.5 கோடி உறுப்பினராம், இவங்க 2 கோடி உறுப்பினருக்கும் அவங்க மேலே பேங்க், வங்கி, திருட்டு பசங்க வங்கி, பினாமி வங்கி. அடப்பாவீங்களா டே, திருந்துங்கடா பசங்களை, வாலிப பண்ணுங்கடா டே. யாராவது உங்களில் ஒருத்தலாம் வாங்கடா தலைவனா, நான் ஓட்டு போடுறேன். நான் இது வரைக்கும் 35 வருஷமாக ஓட்டு போடல. வாங்கடா, உங்களில் யாராவது ஒருத்தவங்க நான் ஓட்டு போடுறேன். மதுரை பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி செய்திகள். பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்க குழுக்கள் உள்ளதா? ஓகே, யார் கேட்குறாங்க? மதுரை ஹைகோர்ட் கேள்வி. சரி, இது நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம். பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் மாணவர்கள் பாதுகாப்பு குழுக்கள் உள்ளதா என மதுரை ஹைகோர்ட் கேள்வி எழுப்பியது. மாணவர்கள் பாதுகாப்பு குழு தேனி மாவட்டம் ஸ்ரீரங்கபுரத்தைச் சேர்ந்த சப்னா மதுரை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்த மனுவில் கூறி இருந்ததாவது, கல்வித்துறை அதிகாரி தலைமையிலான உயர்மட்ட குழுவின் கீழ் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பான ஆலோசனை குழுவை அமைக்கும்படி அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதன்படி பள்ளிகளில் முதல்வர், தலைமை ஆசிரியர்கள் தலைமையிலான குழு ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் பாதுகாப்புக்கான நடவடிக்கைகளை எடுத்து அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். கடந்த 2021 ஆண்டில் இதற்கான வழிகாட்டுதல்களையும் அரசு பிறப்பித்தது. இருப்பினும் பள்ளிகளில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு அறிவுரை குழு முறையாக இயங்கவில்லை. 2022 ஆண்டில் உருவாக்கப்பட்ட மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழுக்கள் தொடர்ந்து மறுசீரமைக்கப்படவில்லை. பாலியல் குற்ற விழிப்புணர்வு. பள்ளிகளில் பாலியல் சம்பவங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு எதிராகவே இந்த பாதுகாப்பு ஆலோசனை குழுவும் அதற்கான வழிகாட்டுதல்களும் ஏற்படுத்தப்பட்டன. இந்த குழு முறையாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என அதிகாரிகளுக்கு மனு அனுப்பினேன். இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. எனவே அனைத்து அரசு பள்ளிகளிலும் மாணவ மாணவிகளுக்கான பாதுகாப்பு குழு முறையாக செயல்பட்டு பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த உத்தரவிட வேண்டும். இவ்வாறு மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் நிஷா பானு, ஸ்ரீமதி ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் வக்கீல் சாமிதுரை ஆஜராகி சமீபத்தில் கல்வி நிறுவனங்களில் பணியாற்றும் ஆசிரியர்கள் பாலியல்
தொந்தரவு குறித்து அதிக அளவில் செய்திகள் வெளியாகின்றன. இதனை தடுக்க விரைவான நடவடிக்கை எடுப்பது அவசியம் என வாதாடினார். நீதிபதிகள் கேள்வி. விசாரணை முடிவில் நீதிபதிகள் அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு உள்ளதா? அவை பாலியல் குற்றங்களுக்கு எதிராக செயல்படுகின்றதா என கேள்வி எழுப்பினர். இது குறித்து தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை 4 வாரத்துக்கு ஒத்தி வைத்தார். ஸோ அன்பானவர்களே, நம்ம இதில் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க, அதாவது பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் குழுக்கள் உள்ளதா? இந்த கேள்வியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாணவர்கள் நினைத்தால் நடத்தி காட்டுவார்கள். அந்த காலத்துலலாம் மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தார்கள். இன்று பள்ளிகளாகட்டும் கல்லூரிகளாகட்டும் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தினம் நம்ம பார்க்குறோம். சின்னோண்டு 7 வயது ஒரு பையன் 3 வயது பாப்பாவெல்லாம் வந்து பாலியல் தொல்லைக்கு உட்படுத்துகிறான், கூட்டு பலாத்காரம். அப்புறம் கல்லூரிகளில் வந்து ஞானசேகர் மாதிரி ஆட்கள், இது மாதிரி ஆசிரியர்கள் வந்து பார்ப்பாங்களே, சின்ன 7 வயது 10, 11 நிறைய கூட்டு பலாத்காரம். இப்படி டெய்லி நம்ம வந்து தமிழ்நாடு வந்து இந்த கூட்டு பலாத்கார ஒரு பாலியல் பலாத்கார ஒரு பயங்கரமான ஒரு 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 நாடாக மாறிப்போச்சு. எல்லாம் பார்க்கும்போது இந்தியா பூரா இருக்குது, அது வேறு விஷயம். எல்லா நாட்டிலையும் இருக்குது, அது வேறு விஷயம். பட் இங்கே அதிகமாக இருக்குது. இந்த கஞ்சா, தண்ணி, அப்புறம் ஊசி, போதை கலாச்சாரம், பாலியல் கொடுமை, வன்முறை, ஐயோ தாங்க முடியல. ஸோ அப்போது இந்த பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் குழுக்கள் உள்ளதா? மதுரை ஹைகோர்ட் கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேள்வி. அப்போ அது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் இந்த கேள்வி, நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். எப்படி? உள்ளவரெல்லாம் நல்லவர் ஆவார், இல்லாதவனே பொல்லாதவனாம் பூமியிலே. இங்கே நன்மை தீமை என்பது என்ன, பாவ புண்ணியம் என்பது என்ன பாதையிலே. நீங்கள் அத்தனை பேரும் உத்தமர் தானா சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த லைன் என்ன? சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம். சட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு தான் இன்றைக்கி மிகப்பெரிய குற்றங்கள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. காரணம், காவல்துறையினுடைய கண்காணிப்பு, கவனக்குறைவு, அலட்சியம். இல்லை அதிகாரிகள் வந்து காவல்துறையை வந்து அடிமட்டமாக பயன்படுத்துவது. அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கின்னு வர வைக்கிறது, அவங்க வீட்டு துணிமணிகளை துவைக்க வைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காவல்துறையை தான் இப்பொழுது நாம் பார்க்க முடியுது. குற்றங்கள் சும்மா அப்படியே இமயமலை உருகிற அளவுக்கு போயிடுச்சு. இமயமலை உருகி கொண்டிருக்கிறது. எப்போ வேணால் பனி அப்படியே வந்து அந்த இமயமலை தான் இப்போ எல்லாம் பெரிய 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 இந்த முகலாய பேரரசு, டச்சுக்காரன், போர்த்துகீசியம் அவங்க எல்லாம் பயங்கரமாக வந்து உள்ளே வராமல் தடுத்தது இமயமலை, எவரெஸ்ட்டு. அதனால தான் எல்லாம் கடல் வழியாக வந்தான். கடல் வழியாக போனால், கொலம்பஸ் போனால், இதை கண்டுபிடிச்சான். காலங்காலமாக இந்த கப்பல், அப்புறம் குதிரை, அப்புறம் படகு, அப்புறம் வந்து பாய்மர கப்பல், அப்புறம் கழுதை, அப்புறம் ஒட்டகம், அப்புறம் யானை, இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தி கொண்டு தான் அந்த நாட்டிலேருந்து இங்கே வந்தான், இங்கேருந்து அங்கே போனால் எல்லாம் நடந்தது. வியாபார ரீதியில் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இன்றைக்கி கொலகார பசங்க அரசியல்வாதிகள் ஆகிவிட்டார்கள். எல்லா குற்றங்களும் சட்டத்தின் பின்னால் நின்று சதிராடும் கூட்டம். இதுதான் இன்னைக்கு பாலியல். ரொம்ப ஒரு சின்ன பையன், ஏன் இங்கே தண்டனைகள் இல்லை? ஏன் இந்த முஸ்லீம் நாடுகளை போல அமெரிக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு கன்று எடுத்துன்னு போவான். அவனுக்கு யாரையாவது பிடிக்கலாம், ஒரு கன்று எடுத்துன்னு போவான். டம்மான்னு அங்கே ஒரு 10-20 பேரை சுட்டு சொல்லிட்டு அவனும் சுட்டுன்னு செத்துருவான். ஆமாம், இங்கே கூட பாருங்க, இந்திரா காந்தியே ஒரு காவல் காத்து கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மாவே சுட்டான். ஆமாம், காந்தியை அப்பேற்பட்ட காந்தியை ஒரு கோட்ஸே சுட்டான். ஸோ இங்கே வந்து தண்டனை, இவங்க வந்து இந்த மக்களை கொத்தடிமையாக அவங்க வளரவே கூடாது அப்படி சொல்லிட்டு மிக கேவலமான முறையில் அவங்கள அப்படியே கண்டுக்காமல் ஊட்டிட்டாங்க. அதனால தான் எங்கே பார்த்தாலும் பாலியல், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் சரக்கு. ஒரு குடும்பத்தை அதாவது சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம், என்ன தெரியுமா,
பேக் டு ஹோம் அப்படின்னா என்ன? பேக் டு ஹோம். எப்போ நீ வெளியில் போயிட்டாலும் வீட்டுக்கு வந்துடு. கம் பேக் அகெயின். அதாவது வீட்டுக்கு வந்துடு. வீட்டை விட்டுட்டு போயிட்டா வீட்டுக்கு வந்துடணும், அதுதான். ஆனால் இன்றைக்கி வீட்டை விட்டுட்டு போனவன் தான் அப்படியே போயிட்டான். அப்படியே போயிட்டே இருக்கிறானுங்க. எல்லா குடும்பங்கள் பிரிந்து விட்டது, சொந்தங்கள் பிரிந்து விட்டது, அன்பு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாம் ஃபோனில் பேசிக்கிறான், ஃபோனை பார்த்துக்கின்னு சோறு தூண்டுறான். How shit this is, huh? I don't know what a fucking hell is going on here. What a fucking man. What a fucking this is all nonsense. இதெல்லாம் தவறு. இது நீடிக்கக்கூடாது. அதுவும் பள்ளிகளில் பாலியல் குற்றங்களை தடுக்கும் குழுக்கள் உள்ளதா? கோர்ட்டுக்கே சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. கோர்ட்டாருக்கே குழுக்கள் தான் இருக்காப்பா, கண்காணிக்கிறீங்களா இல்லையா? என்ன பண்ணுறீங்க ஆசிரியர்கள்? அவனே பாலியல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனே டீச்சரை டாவ் அடிச்சுன்னு இருக்கிறான். இங்கே எங்கிருந்து எப்பொழுது இந்த குற்றங்கள் தடுக்கப்படும்? எப்பொழுது இந்த மாணவர்கள் மாணவிகள் வந்து ஒரு சரியான நிலைக்கு வருவார்கள்? யார் அப்பா ஆத்தா தான் அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும். அதுங்க தண்ணி தெளித்து விட்டுருச்சுங்க. அந்த கட்சிக்காரனுக்கு பின்னால் ஓட்டுக்கிட்டு 200 கொடுப்பான் ஊப்பி. எங்கேயாவது ஒரு 200 அப்புறம் பிரியாணி, அப்புறம் குவார்ட்ரு கிடைக்கும். எங்கேயா போய் வெளியில் கீழே அந்த வேனில் தான் கூப்பிட்டு போவானுங்களா? டெய்லி கூட்டின்னு போய் டிராஃபிக் ஜாமு அது லோட்டு லொசுக்கு. என்றைக்கு யாரோ வந்து இங்கே வந்து நன்மைகள் நடக்க போகுது? என்றைக்கு இங்கே யாராவது வரப்போனான்? எவதான் இளைஞர்களே, வாலிப பெண்களை நானும் கத்தி பெஜாராக இருந்தது. பாலியல் இப்போ உன் குழந்தைங்க தானேப்பா பாதிக்கப்படுது. இதை கேட்குறேன். உன் தாய்கிட்ட ஒரு தாய்கிட்ட தான் கேட்குறேன். உன் கண் எதிர்க்க ஒரு பாப்பா வந்து பாலியல் தொல்லைங்களுக்கு ஆளாக்கப்பட்டு உன் கண் எதிர்க்கவே அது சூசைட் பண்ணிக்குது, செத்து போகுது, இல்லை காணாமல் போகுது. நீ கண்டும் காணாமல் பாட்டு போய் குமுதம் புக்கை படிச்சிக்கின்னு, ஆனந்த விகடனை படிச்சிக்கின்னு, போய் அந்த இலவசம் அந்த ரேஷன் கடையில் போய் இலவசத்துக்கு சண்டை போட்டுன்னு இருக்கிறீங்க. எவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை முறை உனது வாழ்க்கை முறை. இதெல்லாம் மாறணும். தயவு செஞ்சு சொல்கிறேன், வாலிப பெண்களே, தயவு செஞ்சு இந்த கல்யாணம்லாம் பண்ணிக்காதீங்கப்பா. அது தென்கொரியா பார்த்தியா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வாட் இஸ் தட் 4B மூமெண்ட். 4B மூமெண்ட் ஒரு 4 வகையான ஒரு கோரிக்கை. 4B மூமெண்ட்ஸ். நம்ம நோ செக்ஸ், நோ கல்யாணம், நோ ஓரின சேர்க்கை, இந்த மாதிரி எந்த ஒரு மயிரும் தேவையில்லை. சம்பளம் ஈக்குவல். ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், ஆணுக்கு பெண் சமம். இன்றைக்கி வேறு சிவராத்திரி. ஆமாம். அபிராமிய தாளாட்டு சுவாமியே நாம் தானே தரையுமா லாலி லாலிய. சிவனில் பாதியாம் என்னது? சிவகாமி, அபிராமி. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஆணும் பெண்ணும் சமம். அவன் ஒரு வேலையை ஒரு 10% செய்கிறான்னா 90% வேலையை ஒரு பெண் தான் செய்கிறாள். அப்படி இருக்கும்போது ஆணுக்கு 5000 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம் கொடுத்தா பெண்ணுக்கும் அதே சம்பளத்தை கொடு. ஏனென்றால் அவள் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறா. பெண்ணை முதல்ல மதிக்க கற்றுக்குங்க. ஆமாம், பெண்ணை வந்து எவன் ஒருவன் நல்லா மதிக்கவில்லையோ அவன் தரம் குறைந்தவன் மட்டும் இல்லை, தருதலை. ஒரு பெண் உன் பொண்டாட்டிக்கிட்ட நீ நல்ல பேர் வாங்கலைன்னா எந்த ஜென்மத்திலையும் நீ உருப்பிட மாட்டேன். உன் பொண்டாட்டி உன்னை நல்லவன் சொல்லணும். அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு ஆண் மகன் நடந்து கொள்ள வேண்டும். ஆமாம். இன்றைக்கும் என் பொண்டாட்டி வந்து என்னை வந்து காலையில் வந்து 62 வயசாச்சு. காலையில் செல்லம் என்ன லேட் ஆகிடுச்சி, எழுந்திரி செல்லம் இந்தா காஃபி அப்படின்றா. ஸோ தட்ஸ் அதுக்காக நான் வந்து பெருமைப்படல. அவள் என்ன லவ் பண்ணினுக்கிறா, நான் அவளை லவ் பண்ணுறேன்னா லவ் பண்ணலையா அது எனக்கு தெரியாது. பட் ஷீ இஸ் லவ்விங் மீ. அப்படித்தான் ஒரு பெண்ணானவள் கணவனை லவ் பண்ணக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது 62 வயதாகட்டும் 100 வயதாகட்டும். அப்படி ஒருவன் வாழ்கிறானா என்றால் அவன் தான் உத்தமன். புரியுதா? பிள்ளைகளப்பா, உன் பிள்ளைகள் இந்த உலகப்பா. உன் பிள்ளைகள்லாம் சும்மா நினைக்கூடாது. நீ 5 பூதங்களுக்கு சமம், அது பிரபஞ்சத்துக்கு சமம். அது உலகில் உள்ள எல்லா சொத்தையும் நீ ஒன்றா திரட்டி கொண்டு வந்து தராசு தட்டில் ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் உன் பிள்ளை செல்வத்தை நீ வைக்கிறனாக்க அந்த தராசு நீ வச்சப்பார் உலகம் பூரா கொண்டு வந்து ஒன்னாட பக்கம் வச்ச பார்த்தியா? அது எப்படி இருக்கும்? அபாட்டு அப்படியே மேலே தான் கிடக்கும். ஆனால் உன் பிள்ளை செல்வம் தான் அப்படியே உயர்ந்த செல்வமாக இருக்கும். பார்த்துக்கொள் உன் பிள்ளை செல்வம். அது வந்து
பாலியல் துன்பங்களுக்கு ஆளாகுது, போராடு, போராடு, உயிரை 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 கொடுத்து உன் குழந்தையை காப்பாற்று. அதுக்காக சமுதாயம் அல்ல. ஆமாம், வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களாகட்டும், சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், அடித்து நொறுக்கு உன் பிள்ளை செல்வம். அதுதானே உலகில் மிகப்பெரிய செல்வம். பஞ்சபூதங்களை காட்டிலும் உயர்ந்தது, பிரபஞ்சத்தை காட்டிலும் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பிள்ளை செல்வத்தை பாலியல் துன்பங்களுக்கு ஆளாக்கி கொண்டு பார்வையிட்டு கொண்டிருக்கிறாயே, நல்லாவா இருக்குது? பெற்றோர்களே, தப்பு, திருத்திக்கொள்ளுங்க, இல்லை இயற்கையை அழித்து விடும். பார்த்துக்க. விருதாச்சலம் பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி செய்திகள். மாயமான வழக்கில் திடீர் திருப்பம். 2 வாலிபர்கள் கொன்று புதைப்பு. 1 மாதத்திற்கு பிறகு உடல்கள் தோண்டி எடுப்பு. விருதாச்சலம் அருகே 2 வாலிபர்கள் அடித்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டனர். 1 மாதத்திற்கு பிறகு உடல்களை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. 2 வாலிபர்கள் மாயம். கடலூர் அருகே உள்ள புதூரை சேர்ந்தவர் நாகராஜ், மகன் அப்புராஜ், வயது 22. புதூரை சேர்ந்தவர் பாலகுரு, மகன் சரண்ராஜ், வயது 22. நண்பர்களான இவர்கள் இருவரும் கடந்த மாதம் வீட்டிலிருந்து வெளியே சென்றனர். அதன் பிறகு அவர்கள் வீடு திரும்பவில்லை. இதனால் பதறிய அப்புராஜ் மற்றும் சரண்ராஜ் குடும்பத்தினர் 2 பேரையும் பல்வேறு இடங்களில் தேடினர். இருப்பினும் அவர்கள் இருவரையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து இருவரது பெற்றோர் மாயமான அப்புராஜ், சரண்ராஜ் ஆகியோரை தேடி கண்டுபிடித்து தரக்கோரி திருப்பாதிரிப்பூலியூர் போலீஸ் நிலையத்தில் தனித்தனியாக புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாயமான 2 பேரையும் தேடி வந்தனர். கொலை செய்து புதைப்பு. 2 நண்பர்களும் ஒரே நாளில் மாயமானது போலீசாருக்கு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் துப்பு துலக்க தனிப்படை அமைத்து கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் உத்தரவிட்டார். தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் இருவரும் மாயமானதாக கூறப்பட்ட நாளில் புதூரை சேர்ந்த லாரி டிரைவரான பால்ராஜ் உள்பட 2 பேர் அவர்களை அழைத்து சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து பால்ராஜை பிடித்து போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர். விசாரணையில் விருதாச்சலம் அருகே மங்கலம் அடுத்த மண்மேடு பகுதியில் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் அப்புராஜ், சரண்ராஜ் ஆகியோரை இரும்பு கம்பியால் அடித்து கொலை செய்து அங்குள்ள பள்ளத்தில் உடலை போட்டு புதைத்தது தெரிந்தது. அழுகிய நிலையில் உடல்கள் மீட்பு. இதையடுத்து கொலை செய்யப்பட்ட 2 பேரின் உடல்களையும் தோண்டி எடுக்க போலீசார் முடிவு செய்தனர். அதன்படி நேற்று காலை பொக்லைன் எந்திரம் மூலம் பள்ளம் தோண்டப்பட்டது. 6 அடி ஆழத்தில் இருவரது உடல்களும் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரி பீம்ஸ் மருத்துவ குழுவினர் இவரது உடல்களையும் பிரேத பரிசோதனை செய்தனர். இதையடுத்து இருவரது உடல்களும் அவர்களது பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. காரணம் என்ன? இதனிடையே வாலிபர்கள் கொன்று புதைக்கப்பட்ட இடத்தை கடலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் ஜெயக்குமார் பார்வையிட்டார். பின் அவர் கூறுகையில், லாரி டிரைவர் பால்ராஜ், சரண்ராஜ், அப்புராஜ் ஆகியோர் தங்களது நண்பர்களுடன் அடிக்கடி மண்மேடு பகுதிக்கு வந்து மது அருந்துவது வழக்கம். கடந்த மாதம் 22ஆம் தேதி மது அருந்திய போது பால்ராஜின் தங்கையை அப்புராஜ் தரக்குறைவாக பேசியுள்ளார். இதில் ஆத்திரம் அடைந்த பால்ராஜ் லாரியில் இருந்த இரும்பு கம்பியை எடுத்து அப்புராஜ் தலையில் அடித்து உள்ளார். இதனை சரண்ராஜ் தடுத்து உள்ளார். அப்போது அவரையும் பால்ராஜ் தாக்கியுள்ளார். இந்த தாக்குதலில் இருவரும் இறந்து விட்டதால் அவர்களது உடல்களை அங்குள்ள பள்ளத்தில் போட்டு ஒரு லாரி மணலை மேலே கொட்டி விட்டு சென்று விட்டார். இந்த சம்பவத்தில் 5 பேருக்கு தொடர்பு இருக்கலாம். இதில் முக்கிய குற்றவாளியாக லாரி டிரைவர் பால்ராஜை கருதுகிறோம் என்றார். மேலும் இது பற்றி விசாரணை நடந்து வருகிறது. சரண்ராஜ், அப்புராஜ்.
விருதாச்சலம் மாயமான வழக்கில் திடீர் திருப்பம், 2 வாலிபர்கள் கொன்று புதைப்பு, 1 மாதத்திற்கு பிறகு உடல்கள் தோண்டி எடுப்பு. பிலாஸ்பூர் பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி செய்திகள். ஆசிரியையை கொல்ல திட்டம் தீட்டிய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கைது. ஆன்லைனில் ரசாயன பொருளை வாங்கியதும் அம்பலம். பிலாஸ்பூர் பிப்ரவரி 26. பள்ளியின் கழிப்பறையில் மர்ம பொருள் வெடித்த சம்பவம் தொடர்பான விசாரணையில் ஆசிரியையை கொல்ல மாணவிகள் திட்டம் தீட்டியது அம்பலமானது. இதில் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த பரபரப்பு சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. வெடி விபத்து. சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூர் நகரின் மங்லா பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் கடந்த 21ஆம் தேதி தேர்வு நடந்து கொண்டு இருந்தது. அப்போது பள்ளியில் உள்ள கழிப்பறையில் பயங்கர வெடிச்சத்தம் கேட்டது. இதையடுத்து தேர்வு அறையில் இருந்த ஆசிரியர்கள் அந்த பகுதிக்கு ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அங்கு 4ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் காயத்துடன் கிடந்தாள். இது பற்றி உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் படுகாயத்துடன் கிடந்த சிறுமியை மீட்டு சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சம்பவம் பற்றி விசாரணை நடத்தினர். தடவியல் துறையினரும் வந்து ஆய்வு செய்தனர். அப்போது ஏதோ ரசாயன பொருள் வெடித்ததால் இந்த விபத்து ஏற்பட்டு இருக்கலாம் என்று தெரிய வந்தது. ஆசிரியையை கொல்ல திட்டம். மேலும் அங்கு பதிவாக இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது 3 மாணவிகளும் 2 மாணவர்களும் அந்த கழிவறையில் ஏதோ ஒரு மர்ம பொருளை வைத்துவிட்டு வெளியேறும் காட்சி பதிவாகி இருந்தது. கண்காணிப்பு கேமரா காட்சியில் இருந்த மாணவிகளை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் அந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்ததும் பெண் ஆசிரியையை கொல்வதற்காக திட்டமிட்டு ரசாயன பொருளை வைத்ததும் தெரிய வந்தது. இதில் தொடர்புள்ள ஒரு மாணவி தனது உறவினரின் இணையதள முகவரியை பயன்படுத்தி அந்த ரசாயன பொருளை ஆன்லைனில் வாங்கியதும் தெரிய வந்தது. மாணவிகள் 4 பேர் கைது. மாணவிகள் கூறியதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் இந்த சம்பவம் தொடர்பாக மாணவிகள் 4 பேரை கைது செய்தனர். மற்றொரு மாணவரை தேடி வருகிறார்கள். கைது செய்யப்பட்ட 4 பேரும் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறார் இல்லத்திற்கு அனுப்பப்பட்டனர் என்று பிலாஸ்பூர் போலீஸ் சூப்பரண்ட் ராஜினேஷ் சிங் கூறினார். எதற்காக அவர்கள் ஆசிரியையை கொல்ல முயன்றனர் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவம் சத்தீஸ்கரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிலாஸ்பூர் ஆசிரியையை கொல்ல திட்டம் தீட்டிய 8ஆம் வகுப்பு மாணவர்கள் கைது. ஆன்லைனில் ரசாயன பொருளை வாங்கியதும் அம்பலம். தலையங்கம் தினத்தந்தி 26/2/2025 புதன்கிழமை. தெய்வமே குற்றம் செய்யலாமா? நமது பண்பாட்டில் மாதா, பிதா, குரு, தெய்வம் என்ற போற்றத்தக்க சொற்றொடர் உண்டு. தாய் தந்தை ஆகிய இருவருமே தங்கள் குழந்தைகளின் நற்குணங்களுக்கும் சீரிய கல்விக்கும் எதிர்காலத்துக்கும் ஆசிரியர்களையே நம்பியிருக்கிறார்கள். அத்தகைய ஆசிரியர் என்ற சொல் ஆக ப்ளஸ் இரியர் என்று பிரிந்து பொருள் தரும். ஆக என்றால் குற்றம் என்றும், இரியர் என்றால் கெட செய்பவர் என்றும் பொருள்படும். மாணவர்களின் குற்றம் குறைகளை கெடச் செய்யும் ஆசிரியர்கள் தாங்கள் குற்றங்கள் செய்வதில் இருந்து விலகியே இருக்க வேண்டும். புனிதமான பணியை செய்யும் சில ஆசிரியர்கள் வேலியே பயிரை மேய்வது போல மாணவிகளிடம் பாலியல் பலாத்கார குற்றங்களில் ஈடுபடும் செய்திகள் இப்போது அடிக்கடி வருவது மனதை வருந்த செய்வதாக இருக்கிறது. கடந்த ஒரே வாரத்தில்
மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 2 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்த புகாரில் பள்ளி தாளாளர் உள்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 4ஆம் வகுப்பு மாணவி தன் குடும்பத்தினரிடம் தெரிவித்ததால் தான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதுபோல புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள அரசு பள்ளியில் படிக்கும் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். 7 மாணவிகளும் மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுமத்துக்கு புகார் கொடுத்த பிறகு கைது நடவடிக்கை பாய்ந்தது. கோவையிலும் மாணவிகளிடம் முறை தவறி நடந்து கொண்டதாக அளிக்கப்பட்ட புகாரில் 57 வயதான ஆசிரியர் கைது செய்யப்பட்டு உள்ளார். தொடர்ந்து சங்கரன் கோவிலிலும் 8ஆம் வகுப்பு படிக்கும் 3 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சில கடுமையான நடவடிக்கைகள் அறிவிக்கப்பட்டு உள்ளன. இது போன்ற ஒழுங்கீனங்களில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை மட்டுமல்லாமல் குற்றவியல் நடவடிக்கைகளும் எடுக்கப்படுவதோடு போக்சோ வழக்குகளில் தண்டனை பெறும் ஆசிரியர்களின் பள்ளி மற்றும் உயர் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு நிச்சயமாக குற்றம் செய்யும் கருப்பு ஆடுகளுக்கு பயத்தை கொடுக்கும். தமிழக அரசு சமீபத்தில் நிறைவேற்றியுள்ள சட்டப்படி இதுபோன்ற குற்றங்களை செய்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனையின் அளவு ஆயுள் தண்டனையாக உயர்த்தப்பட்டுள்ளது. 18 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யும் குற்றத்துக்கான தண்டனை மரண தண்டனையாக இருக்கிறது. ஆக கடு தண்டனை விதிப்பதற்கு ஏற்ற வகையில் சட்டம் கையில் இருக்கிறது. ஆனால் இது போன்ற குற்றங்களில் கைது செய்யப்படுபவர்கள் மீதான விசாரணையை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடித்து நீதிமன்றங்களிலும் விரைவாக வழக்கை நடத்தி தீர்ப்புகளை பெற வேண்டும். மேலும் மக்களின் மனதில் இருந்து நீங்குவதற்குள் தண்டனையும் வழங்கப்பட்டால் மட்டுமே அவை மீண்டும் நடக்காமல் இருப்பதோடு அதை செய்ய நினைப்பவர்களுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கும் நல்ல தொடுதல் எது, கெட்ட தொடுதல் எது என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கும் அவ்வப்போது புத்தாக்க பயிற்சிகளை நடத்தி உளவியல் ரீதியான அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும். அரசின் வழிமுறைகளையும் புதிய சட்டத்தையும் முறைப்படி நிறைவேற்றினாலே போதும். ஆசிரியர் சங்கங்களும் ஆசிரியர்களின் உரிமைகளுக்கு போராடுவது போல தங்களிடம் படிக்கும் பிஞ்சு மலர்களான மாணவிகளிடம் முறை தவறி நடக்கக்கூடாது என்பதையும் ஆசிரியர்களுக்கு அறிவுரையாக கூற வேண்டும். தலையங்கம் தினத்தந்தி 26/2/2025 புதன்கிழமை. தெய்வமே குற்றம் செய்யலாமா? லக்னோ பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி செய்திகள். திருமண விழாவில் பரபரப்பு. மது போதையில் நண்பனுக்கு மாலை சூடிய மணமகன். மணப்பெண் அதிர்ச்சி, போலீசில் புகார். திருமண மேடைக்கு மது போதையில் வந்த மணமகன். மணமகளுக்கு பதில் தனது நண்பனுக்கு மாலை சூடினார். இதனால் அதிர்ச்சி அடைந்த மணப்பெண் இது பற்றி போலீசில் புகார் தெரிவித்தார். இந்த சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு. மது போதையில் வந்த மணமகன் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ரவீந்திரகுமார், வயது 26. இவருக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது. இவர் தனது திருமணம் பரேலி மாவட்டம் நவ்வாம் பகவந்த்பூர் பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடக்க இருந்தது. திருமண நாளன்று காலையில் மண்டபம் உறவினர்களால் நிரம்பி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்து மணப்பெண்ணும் தோழிகளால் அழைத்து வரப்பட்டு மண மேடையில் 1000 கனவுகளுடன் காத்திருந்தார். வாசலில் வந்து நின்ற காரில் இருந்து ரவீந்திரகுமார் மணக்கோலத்தில் இறங்கினார். முதல் நாள் நடந்த மது விருந்து நண்பர்களுடன் கலந்து கொண்ட அவருக்கு மது போதை தெரியாததால் சற்று தள்ளாடியபடி நடந்து வந்தார். நண்பனுக்கு மாலை சூடினார். மணமேடைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்த ரவீந்திரகுமாரின் கையில் மணமகளுக்கு சூட வேண்டிய மாலை கொடுக்கப்பட்டது.
அதை வாங்கி அவர் போதையில் திருவென்று விழித்து கொண்டு இருந்தார். பின்னர் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தனது அருகில் நின்று கொண்டு இருந்த நெருங்கிய நண்பனுக்கு அந்த மாலையை சூடினார். இதை பார்த்து மணமகள் அதிர்ச்சி அடைந்தார். உறவினர்களும் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து திகைத்து நின்றனர். நிராகரித்தார். மணமேடையில் இருந்து கோபமாக எழுந்த மணப்பெண், திருமணத்தன்றே மது போதையில் வந்த இந்த மாப்பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று கூறினார். ஆனால் உறவினர்கள் அவரை சமாதானப்படுத்தி திருமணத்துக்கு சம்மதிக்குமாறு கூறினார். ஆனாலும் மணப்பெண் தனது முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை. இதனால் திருமணம் நின்றது. மேலும் மணமகன் வீட்டார் கூடுதல் வரதட்சணை கேட்டு வற்புறுத்தியதாகவும் குற்றம் சாட்டு எழுந்தது. 5 பேர் மீது வழக்கு. பின்னர் இது பற்றி மணப்பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் மணமகன் உள்பட 5 பேர் மீது வரதட்சணை கேட்டு துன்புறுத்தல், பொது இடத்தில் அவமானப்படுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருமண விழாவில் பரபரப்பு. மதுபோதையில் நண்பனுக்கு மாலை சூடிய மணமகன், மணப்பெண் அதிர்ச்சி, போலீசில் புகார். சுற்றுலா பஸ்ஸில் இருந்து பறிமுதல் செய்த பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில்கள். திண்டுக்கல் பிப்ரவரி 26, 2025 தினத்தந்தி செய்திகள். கொடைக்கானலுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வந்தால் வாகனங்களின் பெர்மிட் ரத்து. கலெக்டர் அதிரடி அறிவிப்பு. திண்டுக்கல் மலைகளின் இளவரசியான கொடைக்கானலுக்கு தடை செய்யப்பட்ட தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வந்தால் வாகனங்களின் பெர்மிட் ரத்து செய்யப்படும் என்று கலெக்டர் சரவணன் அதிரடியாக அறிவித்துள்ளார். பிளாஸ்டிக் பாட்டில்கள் தடை. இயற்கை எழில் கொஞ்சம் கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு ஆண்டு முழுவதும் குழு சீசன் நிலவுகிறது. இதனை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். அதே நேரத்தில் கொடைக்கானலில் தூய்மை மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் முக்கிய அம்சமாக பாலித்தீன் பைகள், 5 லிட்டருக்கும் குறைவான தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டு பெர்மிட் ரத்து. இதையடுத்து கோடைக்கானலுக்கு வரும் அனைத்து வகையான வாகனங்களிலும் சோதனை நடத்தப்படுகிறது. அப்போது தடை மீறி கொண்டு வரப்படும் பாலித்தீன் பைகள், தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. எனினும் ஒரு சிலர் 5 லிட்டருக்கு குறைவான தண்ணீர் பாட்டில்களை எடுத்து வருகிறார்கள். இதை தடுக்கும் வகையில் திண்டுக்கல் மாவட்ட கலெக்டர் சரவணன் நேற்று ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதில் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் 5 லிட்டருக்கு குறைவாக கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்களை வாகனங்களில் கொடைக்கானலுக்கு கொண்டு வருதல் அல்லது வாகனங்களில் அவற்றை எடுத்து வர அனுமதித்தல் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்ட வாகனத்தின் பெர்மிட் ரத்து செய்யப்படும் என்று கூறியிருக்கிறார். தீவிர சோதனை. இதைத் தொடர்ந்து கொடைக்கானலுக்கு செல்லும் பாதையில் உள்ள சோதனை சாவடிகளில் தடை செய்யப்பட்ட பாலித்தீன் பைகள், 5 லிட்டருக்கு குறைவான கொள்ளளவு கொண்ட தண்ணீர் பிளாஸ்டிக் பாட்டில்கள் வாகனங்களில் எடுத்து வரப்படுகிறதா என்று சோதனை தீவிரப்படுத்த இருக்கிறது. கொடைக்கானலுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை கொண்டு வந்தால் வாகனங்களின் பெர்மிட் ரத்து. கலெக்டர் அதிரடி அறிவிப்பு. ஸ்போக்கன் இங்கிலீஷ். கான்வர்சேஷன். உரையாடல். வாட் இஸ் யுவர் நேம்? உன் பெயர் என்ன? மை நேம் இஸ் பாபு. என்னுடைய பெயர் பாபு. வேர் டு யூ கம் ஃப்ரம்? நீ எங்கே இருந்து வருகிறாய்? ஐ கம் ஃப்ரம் சென்னை. நான் சென்னையிலிருந்து வருகிறேன். இஸ் தட் யுவர் நேட்டிவ் பிளேஸ்? அது உன் சொந்த ஊரா? எஸ், ஐ வாஸ் பார்ன் அண்ட் brought up there. ஆம், அங்கு தான் நான் பிறந்து வளர்ந்தேன். How old are you? உனக்கு எத்தனை வயது ஆகிறது? I'm 20 years old. எனக்கு 20 வயதாகிறது. How far you have studied? நீ எவ்வளோ படித்திருக்கிறாய்? I have studied up to 11th standard.
நான் 11ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். ஹேவ் யூ எனி அதர் குவாலிஃபிகேஷன்ஸ்? உனக்கு வேறு தகுதி ஏதேனும் உண்டா? எஸ் சார், ஐ ஹவ் பாஸ் த ஹையர் கிரேட்ஸ் எக்ஸாமினேஷன் இன் டைப்பிங். ஆமையா, தட்டச்சு மேல்மட்ட பரீட்சையிலையும் நான் தேறி இருக்கிறேன். ஹேவ் யூ ஒர்க்டு எனிவேர்? எங்கேயாவது நீ வேலை பார்த்துருக்கிறியா? நோ, ஐ ஹாவ் பீன் ட்ரைங் டு கெட் எ ஜாப். இல்லை, ஒரு வேலை கிடைப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஃபாதர்? உன் தந்தை என்ன செய்கிறார்? கெட்டிங் ரெடி டு கோ. கெட்டிங் ரெடி டு கோ, ஆஃபீஸ் போக ரெடி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஆர் யூ நாட் கோயிங் இன் ஆஃபீஸ் டுடே? ஆமாம், நீங்கள் இன்று ஆஃபீஸ் போவது இல்லையா? ஹஸ்பண்ட், அஃப்கோர்ஸ் ஐம். வாட்ஸ் த டைம்? போக தான் போகிறேன், மணிண்ணா. வாட்? கேட் அப், இட்ஸ் 7:30. எழுந்திருங்கள், மணி 7:30. ஹஸ்பண்ட், இஸ் இட் 7:30? ஓ, 7:30யா? வாட்? ஹரி அப், அதர்வைஸ் யூ வில் மிஸ் தி பஸ். சீக்கிரம், இல்லையால் பஸ்ஸு போயிடும். ஹஸ்பண்ட், ரைட். ஹூ இஸ் இன் த பாத்ரூம்? பாத்ரூமில் யார் இருக்கிறார்கள்? ஒய்ஃப், மதன். ஹஸ்பண்ட், ஹரி அப் மதன், ஐம் கெட்டிங் லேட். மதன், சீக்கிரம், எனக்கு லேட் ஆகிறது. ஒய்ஃப், பை த டைம் மதன் ஹேஸ் ஹிஸ் பாத் யூ கேன் பிரஷ் யுவர் டீத். மனைவி, மதன் குளிப்பதற்குள் நீங்கள் பல் துலக்கலாமே. ஹஸ்பண்ட், எஸ், வேர்ஸ் த டூத் பேஸ்ட்? ஆமாம், டூத் பேஸ்ட் எங்க? ஒய்ஃப், அந்த வாஷ் பேஷனில் பாருங்கள். மதன், கம்மிங் அவுட் ஆஃப் த பாத்ரூம். யூ கேன் கோ நவ் பாப்பா. பாத்ரூமில் வெளியே வந்து கொண்டு நீங்கள் போகலாம் அப்பா. ஃபாதர், வெல் மதன், ஷைன் மை ஷூஸ் குயிக்லி. சரி மதன், சீக்கிரம் என் ஷூவை பாலிஷ் செய். மதன், பாப்பா, ஒன் லேஸ் இஸ் டான். அப்பா, ஒரு பக்கம் லேஸ் அருந்து உள்ளது. ஃபாதர், கோ குவிக்லி அண்ட் கெட் எ லேஸ் ஃப்ரம் த நியர் பஸ் ஷாப். உடனே போய் ஒரு லேஸு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வா. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங், நண்பர்கள் சந்திப்பு. சோமு, ஹலோ தீபக், ஹவ் யூ? தீபக், நீ எப்படி இருக்கிறாய்? தீபக், ஃபைன், வாட் அபௌட் யூ? நன்றாக இருக்கிறேன், நீ அப்படி? சோமு, வேர் ஆர் யூ நவ்? நல்லது, இப்போது எங்கே இருக்கிறாய்? தீபக், ஐம் ஸ்டேயிங் இன் கோடம்பாக்கம். நான் கோடம்பாக்கத்தில் இருக்கேன். சோமு, வேர் ஆர் யூ ஆல் தீஸ் இயர்ஸ்? இவ்வளோ ஆண்டுகளாக நீ எங்கே இருந்தாய்? தீபக், ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ கம்பெனி இன் டெல்லி. டெல்லியில் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டு இருந்தேன். சோமு, ஹவ் இஸ் இட் யூ ஆர் ஹியர் நவ்? இப்போது எப்படி இங்கு இருக்கிறாய்? தீபக், ஐ எம் ட்ரான்ஸ்ஃபர் டு தேர் சென்னை பிரான்ச். அவர்களின் சென்னை கிளைக்கு நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். சோமு, வேர் இஸ் யூ ஆஃபீஸ்? உங்கள் அலுவலகம் எங்கே உள்ளது? தீபக், ஏன் அண்ணா நகரில் இருக்குது. சோமு, ஹேவ் யூ brought your family here? உன் குடும்பத்தையும் கொண்டு வந்திருக்கிறாயா? தீபக், நாட் yet. ஐ must find a house first. இன்னும் இல்லை, முதல்ல நான் ஒரு வீடு பார்க்க வேண்டும். சோமு, then where do you stay now? அப்படியானால் எங்கே நீ தங்க இருக்கிறாய்? தீபக், ஐம் ஸ்டேயிங் வித் மை uncle. நான் என் மாமாவோடு தான் தங்க இருக்கிறேன். சோமு, ஐம் glad we have made out of 5 years. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். தீபக், how about you? நீ அப்படி இருக்கிறாய்?
ஸோ I'm looking out of my own business. நான் என் சொந்த தொழிலை கவனித்து கொண்டு இருக்கிறேன். தீபக் doing well? நன்றாக நடக்கிறதா? சோமு exceedingly well. Deepak, I'm happy. Can you help me to find a house? மிக்க மகிழ்ச்சி, எனக்கு ஒரு வீடு பார்த்து தர முடியுமா? சோமு Don't worry, there is a portion vacant in my house itself. You can have that. கவலைப்படாத, என் வீட்லேயே ஒரு பாகம் காலியாக இருக்கிறது, நீ அதை எடுத்துக்கொள்ளலாம். தீபக் very kind of you. My botheration is over. உன் அன்புக்கு நன்றி, என் கவலை நீங்கி போச்சு. ஸோ come with me, we shall go to my house. என் கூட வா, என் வீட்டுக்கு போகலாம். தீபக் how big is the portion? பாகம் எவ்வளோ பெரியது? ஸோ 2 rooms, a kitchen and a hall. Buying a gift. பரிசு பொருள் வாங்குதல். ஷாப்கீப்பர் எஸ், again I show you please. உங்களுக்கு என்ன காண்பிக்கட்டும்? கஸ்டமர் ஐ வாண்ட் அ குட் வாட்ச் ஃபார் அ கிஃப்ட். எனக்கு ஒரு நல்ல கடிகாரம் வேண்டும் அன்பளிப்பு கொடுப்பதற்கு. ஷாப்கீப்பர் லேடிஸ் ஆர் ஜென்ஸ்? பெண்களுக்கு உடையதா இல்லை ஆண்களுக்கு உடையதா? கஸ்டமர் லேடிஸ் வாட்ச் ப்ளீஸ். பெண்கள் அணியும் கடிகாரம். ஷாப்கீப்பர் ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் தி ஷோகேஸ். யூ கேன் see all kinds of ladies watches. இந்த பெட்டகத்தின் பாருங்கள், பெண்கள் அணியும் எல்லா விதமான கடிகாரங்களும் இருக்கின்றன. கஸ்டமர் தேங்க்யூ. லுக்கிங் into the case, will you please show me that fourth one? நன்றி. பெட்டகத்தை பார்த்து கொண்டே தயவுசெய்து அந்த 4வது கடிகாரத்தை காண்பிக்க முடியுமா? ஷாப்கீப்பர் why not? That's our job. Here it is. கடைக்காரர் தாராளமாக, அதற்காக தானே நாங்கள் இங்கு இருக்கிறோம், இந்த அருங்கள். கஸ்டமர் how nice. What's the price? எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ விலை? ஷாப்கீப்பர் 580 rupees. Customer 580 rupees is too much. 580 ரூபாய் மிகவும் அதிகம். ஷாப்கீப்பர் நாட் அட் ஆல், இட்ஸ் அ ஜென்யூன் ஸ்விஸ் வாட்ச். இல்லவே இல்லை, இது அசல் ஸ்விஸ் கடிகாரம். கஸ்டமர் பட் ஐ வாண்ட் அ சீப்பியர் ஒன், டோன்ட் யூ ஹேவ் ஒன்? ஆனால் எனக்கு மலிவானது தான் தேவை, உங்களிடம் இல்லையா? ஷாப்கீப்பர் why not? Look this side, this 5th row also. ஏன் இல்லை, இந்த பக்கம் பாருங்கள், இந்த 5வது வரிசையில் கூட பாருங்கள். கஸ்டமர் வெரி நைஸ். வாட் மேக்ஸ் ஆர் தீஸ்? ரொம்ப நன்றாக இருக்குது, இவை எங்கு தயார் செய்யப்பட்டவை? ஷாப்கீப்பர் தீஸ் ஆர் ஜாப்பனீஸ், இவை ஜப்பானில் தயாரிக்கப்பட்டவை. கஸ்டமர் how much is that third one for? அந்த 3வது கடிகாரத்தின் விலை என்ன? ஷாப்கீப்பர் all these in this row are the same price, 200 rupees each. அந்த வரிசையில் உள்ள எல்லாம் ஒரே விலை, ஒவ்வொன்றும் 200 ரூபாய். கஸ்டமர் but not Japanese watches are usually not resist of poor quality. ஜப்பானிய கடிகாரங்கள் பொதுவாக விளக்கமாக தரம் மின்மைக்கு பெயர் போனவை அல்லவா? ஷாப்கீப்பர் ஜோபாரி these are not smuggled watches, these sell only genuine good. கவலைப்படாது, இவை கடத்தல் கடிகாரங்கள் அல்ல, நாங்கள் நம்பிக்கையான பொருள்களையே விற்பனை செய்கிறோம். கஸ்டமர் ஆல்ரைட், பேக் திஸ் ஒன். நல்லது, இதையே கொடுங்கள். ஸ்போக்கன் தெலுங்கு, தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக. உடல் உறுப்புகள். சரீர
அவயவாలు பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. శరీరము ఉడల్ బాడీ. తలై హెడ్. కన్ను కన్ ఐ. మూకు నోజ్. చెవి కాదు ఇయర్. నోర్లు వాయ్ మౌత్. నాలుక నాకు టంక్. పన్నులు పళ్ళు టీత్. పెదవిలు ఉదడు లిప్. ముఖం ఫేస్. నుదురులు నెற்றி ఫోహెడ్. మెడలు కழுத்து నెక్. భుజము తోల్ సోల్జర్. చేయి కై హ్యాండ్. వేలులు విరల్ ఫింగర్. కోర్లు నఖం నెయిల్. రొమ్మము మార్బు చెస్ట్. కడుపు వయిరు స్టెమక్. నడుము ఇడుపు హిప్. పొట్లు తొప్పుల్ నేవల్. కాలులు కాళ్ళు లెగ్. ఎముక ఎలుబు బోన్. తొడలు తొడ థై. పాదం ఫుట్. జూటు தலைமுடி ஹேர். మెదడు మూளை బ్రైన్. గుండెలు హృదయం హార్ట్. உறவுகள் బంధువులు వాళ్ళు రిలేషన్స్. తల్లి తాయ్ మదర్. తండ్రి తండ్రి ఫాదర్. అన్నన్ ఎల్డర్ బ్రదర్. తమ్ముడు తంబి యంగర్ బ్రదర్. అక్క ఎల్డర్ సిస్టర్. చెల్లెలు తంగ యంగర్ సిస్టర్. వదిన అన్ని. బ్రదర్స్ వైఫ్ సిస్టర్ ఇన్ లా. బావ అక్క పురుషன். బావమ మరి மைத்துனன். அத்தை மாமா. மேன மாமா தாய் மாமா. அல்லுடு மாப்பிள்ளை. கோடலு மருமகள். பாரிய மனைவி. பர்த்த கணவன். కొడుకు மகன் சன். கூதுரு மகள் டாட்டர். పిల్లలు குழந்தைகள் சில்ட்ரன். சிநேகிடுடு நண்பன் ஃப்ரெண்டு. ஆங்கில அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஓர் துடுப்பு. செயின் டு த ஓர். நெடுநேரம் உழைக்கும்படி கட்டாயப்படுத்தப்பட்ட. ஹேவ் அன் ஓர் இன் எவ்ரி மேன்ஸ் போட். பிறர் காரியங்களில் தலையிடுபவராக இரு. புடின் வான்ஸ் ஓர். தலையிடு. ரெஸ்ட் ஆன் ஒன்ஸ் ஓர். இளைப்பாறு. ஆஃப் அப்பால் உள்ள. பி ஆஃப் விரைந்து செல். ஃபால் ஆஃப் நிலைமை மோசமாகு. மேக் ஆஃப் புறப்படு. ஆஃப் அண்ட் ஆன் விட்டு. ஆஃப் கலர் நோய் உற்று. ஆஃப் ஒன்ஸ் ஃபீட் பசியின்றி. ஆஃப் ஒன்ஸ் ஹேண்ட் கை பொறுப்பின்றி. ஆஃப் ஒன்ஸ் ஹெட் பைத்தியம் பிடித்த. ஆஃப் தி பாயிண்ட் தொடர்புள்ளாமல். ஷோ ஆஃப் பகட்டாக காட்டு. டேக் ஆஃப் அகற்று நீக்கு. ஸ்போக்கன் ஹிந்தி எளிய முறையில். ஹிந்தி டு தமிழ். வீட்டின் பகுதிகள். கர் வீடு. கம்ரா அறை. தர்வாஜா கதவு. தக்தா பலகை. பங்களா. தோ மஞ்சுளா 2 மாடி. ஹிஸ்ஸா பகுதி. ஜொயி சமையல். பர்தன் பாத்திரம். கப் கிண்ணம். மகானு வீடு. இமாரத் கட்டிடம். கிர்கி ஜன்னல். ஜோம்பரி குடிசை. மகள் அரண்மனை. பாக்கு பகுதி. அங்கேட்டி அடுப்பு. ரசோ மீக சமையல் அறை. தாலி தட்டு. கர்சா கரண்டி. ஆக் நெருப்பு. கொய்லா கறி. குர்சி நாற்காலி. தீவார் சுவர். லக்டி விறகு. மேஜி மேஜை. பகீசார் தோட்டம். பௌதே செடிகள். வீட்டை பற்றி.
एक मेरा घर है இது என்னுடைய வீடு घर में 5 कमरे हैं வீட்டில் 5 அறைகள் உள்ளன कमरे में 2 दरवाजा है அறையில் 2 கதவுகள் உள்ளன 3 खिड़कियां में भी है 3 ஜன்னல்கள் உள்ளன अमीर मकान में रहते हैं சீமான்கள் வீதியில் வசிக்கிறார்கள் गरीब झोपड़ी में रहता है ஏழைகள் குடிசைகளில் வசிக்கிறார்கள் रसोई घर में रसोई बनाता है சமையல் அறையில் சமையல் செய்கிறார்கள் मैं थाली में खाता हूँ நான் தட்டில் சாப்பிடுகிறேன் लकिया कोयले से आग जलाओ விறகு அல்லது கரியினால் நெருப்பு பற்றுவாய் மாதாஜி கானா பகாதி ஹே தாய் சமையல் செய்கிறாள் நௌக்ரானி பதானே சாப் கர்தி ஹே வேலைக்காரி பாத்திரங்களை கழுவுகிறாள் दीवार पर चित्र लटकते हैं சுவரின் மீது படங்கள் தொங்குகின்றன कमरे में पिताजी सोता है அறையில் தந்தை தூங்குகிறார் बगिन दरवाजा को लगती है தங்கை கதவை திறக்கிறாள் நாலேஜ் உலக பொது அறிவு கேள்விப்பதல் சாந்தி சாக்கர்டஸ் எம்காம் எம்எட் கேள்வி 12 இந்தியாவில் எப்போது வருமான வரி நடைமுறைக்கு வந்தது 23/7/1860 13 கப்பலின் வேக அலகு முறை எது நாட் என்ற அலகு 14 கரையானின் தாய்ப்பூச்சி எவ்வளவு முட்டை இடும் பதில் 1 வினாடிக்கு 1 முட்டை இடுகிறது 15 இந்தியாவில் எப்போது விவாகரத்து சட்டம் அமுலுக்கு வந்தது பதில் 18/5/1955 16 பேங்க் என்று வார்த்தை எந்த நாட்டு மொழியில் இருந்து உருவானது இட்டாலி 17 பியூபோர்டு ஸ்கேல் எதை அளவிட பயன்படுகிறது காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது 18 நமது தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தில் நிறம் என்ன நீல நிறம் 19 எந்த 2 நகரங்களை இணைக்கும் வகையில் நமது நாட்டில் முதலாக தந்தி கம்பிகள் போடப்பட்டன பதில் கல்கட்டா ஆக்ரா மடிப்பு மலைத்தொடர் என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எது பதில் இமயமலை தங்க நுழைவாயில் நகரம் என்று வர்ணிக்கப்படுவது எந்த நகரம் பதில் விஜயவாடா 22 பண்டைய காலத்தில் முதலில் மக்கள் தொகை கணக்கை முறையாக எடுத்தவர்கள் யார் பதில் பாபிலோனியர்கள் 23 வாகனங்கள் மிகுதியாக உள்ள இந்திய நகரம் எது டெல்லி 24 இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு வங்கி எது சார்ட்டர்டு பேங்க் சென்னையில் 1853 ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது 25 இந்தியாவையும் சீனாவையும் பிரிக்கும் மகமகான் எல்லைக்கோடு எந்த வருடம் உருவாக்கப்பட்டது 1914 ஆண்டு